அன்னை ஸ்ரீ அரவிந்தருக்கு வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை காலை த சிந்தசிஸ் ஆஃப் யோகா என்ற ஸ்ரீ அரவிந்தரின் ஆங்கில நூலை தமிழ் வழியாக யோக முறைகளின் ஒருங்கிணைப்பு நம் பயிர்களை தொடங்குகிறோம். இப்பொழுது நாம் இந்த பகுதியை முடித்திருக்கிறோம். த பியூரிஃபைட் அண்டர்ஸ்டாண்டிங், தூய புரிதல், தூய்மையான புரிதல் அப்படிங்கிறதுல அதனால இப்போ கடைசி பேரை மட்டும் இதுக்காக செய்வோம். கடைசி பேர்ல முக்கியமா this power of silence is a capacity and not an incapacity, a power and not a weakness. It is a profound and pregnant stillness. Only when the mind is thus entirely still, like a clear water, motionless water, and level water, in the perfect purity and peace of the whole being, and the soul transcends thought, can the self will which exceeds and originates all activities and becomings, the silence from which all words are born, the absolute of which all relativities are partial reflections, manifest itself in the pure essence of our being. In a complete silence only is the silence heard. In a pure peace only is its being revealed. Therefore, to us, the name of that is the silence and the peace. அது என்று இறைவனை ஆன்மாவை நாம் சொல்வது என்னவென்றால் அந்த முழுமையான அமைதி. Therefore, to us, the name of the is the silence, அமைதி and peace, சாந்தி. அந்த மாதிரி ரெண்டும் சேர்ந்துதான் அந்த இறைவன். அப்போ எந்த அளவுக்கு நாம் அமைதி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இறைவனின் குரலை நாம் கேட்போம். இதுல இன்னொரு வார்த்தை, இந்த கம்ப்ளீட் சைலன்ஸ் ஒன்லி இஸ் த சைலன்சர். இது வந்து the silence is heard only in the complete silence. படிச்சா நமக்கு கொஞ்சம் ஓரளவு முழுமையான அமைதியை பெற்றால்தான் அந்த அமைதியை நம்ம கேட்க முடியும் என்றால் இந்த இடத்துல உணர முடியும். அமைதியை எப்படி உணர முடியும், கேட்க முடியும்? அமைதி என்றால் அமைதியை தான் இருக்கும்னு சொல்லி ஒரு இது வரும். அதனால இது அந்த மாதிரி ஒரு நிலை. சரியா? இதற்கு பல பரிமாணங்களை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஸ்ரீ அரவிந்தோல படிச்சோம். அப்புறம் இப்ப லெட்டர்ஸ் ஆன் யோகால சில பகுதிகளை நம்ம பார்ப்போம். நம்ம ஏன்னா நம்ம அந்த புது சாப்டர் போறதுக்கு முன்னாடி இதோட அடிப்படை வேணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ by meditation alone and trying to concentrate, you will never succeed. வெறும் தியானமோ இல்ல கான்சென்ட்ரேட், அது அடுத்த சாப்டர், அதுல மட்டும் பண்ணிட்டு இருந்தா நம்ம வந்து வெல்ல முடியாது. There must be an aspiration from the heart and giving up all of yourself to Krishna. கிருஷ்ணாங்க நீங்க எந்த காட் வேணா நீங்க போட்டுக்கணும். ஸோ ஒரு ஆர்வம் இருக்கணும், இதயத்திலிருந்து ஒரு ஆர்வம் இருக்கும். நம்ம முழுமையாக இறைவனிடம் சரண்டர் ஆக வேண்டும். இதுல வந்து தலைப்புகள்ல வந்து பாத் ஆஃப் இன்டர் பியூரிட்டிக்கு நிறைய, அதோட பியூரிட்டினா என்ன, certain amount of purification is necessary before there can be any realization of the divine, and that is what has been going on in you. What is in you அவர் போடுறது என்னவா இருக்கும் அப்படின்னு நீங்க யோசிச்சா, இது வந்து லெட்டர்ஸ் ஆன் யோகா. அப்போ பல பேர் ஸ்ரீ அரவிந்தருக்கு நேரடியா பேச முடியாத கடிதங்கள் எழுதிட்டே இருக்காங்க. அந்த கடிதங்களுக்கு பல மிக வகையான பதில்கள், கேள்வி. அதே மாதிரி நம்ம கான்வர்சேஷன்ல பார்த்தா கேள்வி என்னன்னு தெரியும், பதில் என்னன்னு தெரியும். ஆனா என்ன கேள்வின்னு தெரியாத பதில வச்சு கான்டெக்ட், இது வந்து ஏதோ தூய்மையை பத்தி பேசியிருக்காங்க, அதுதான் ஏதோ ஒண்ணு. இறைவனை அடைவதற்கு முன்னால் ஓரளவு certain amount of purification is necessary. அப்போ வந்து அந்த தேவையான அளவுக்கு ஒரு தூய்மைப்படுத்தணும்னா அதுதான் உனக்குள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது ஓரளவுக்கு முயற்சி பண்ணலாம். It is after all not a very long time since the real purification began, and it is never an easy work. அப்போ உண்மையான தூய்மை என்பது ரொம்ப நாளா very long time since the real purification began. அப்போ உண்மையான தூய்மைப்படுத்துறது ஆரம்பிச்சு ரொம்ப நாள் ஆகல. ஸோ ஆனா அது வந்து எளிமையான பணி கிடையாது. ஸோ the impatience may be natural, but it is not exactly reasonable. ஸ்ரீ அரவிந்தரோட வார்த்தைகள் பாருங்க, அங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது
இப்ப அந்த கேள்வி கேட்டிருக்கு, எப்பதான் எனக்கு முடியும், எப்பதான் நான் தூய்மைப்படுறேன், எப்பதான் நான் இறைவனை அடைவேன் அப்படின்னு கேட்கும்போது, அப்போ சோ தி இம்பேஷன்ஸ் மே பி நேச்சுரல். பொறுமையற்ற தன்மை என்பது இயல்பான ஒன்றுதான். பட் இட் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ரீசனபிள். ஆனா அது அதுக்கு அவசியம் இல்லைன்னு அர்த்தம். எக்ஸாக்ட்லி ரீசனபிளா காரணம்ங்கிறதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணாலும் தமிழ்ல சொன்னோம்னா இது தேவையில்லாத ஒண்ணு. அந்த பொறுமையற்ற தன்மை பொறுமையா இருக்க வேண்டும் என்பதுதான் நம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று. இது முதல் அடி. அடுத்தது பியூரிஃபிகேஷன், ரிஜெக்டிங் ஃப்ரம் ஒன்ஸ் நேச்சர் all that is egoistic or of the nature of rajasic desire. அப்போ எதெல்லாம் நம்ம இயற்கையிலிருந்து நம்மளுடைய இயல்பிலிருந்து நம்ம ஒதுக்க வேண்டும் என்றால் ஆணவ தன்மையுடைய அனைத்தையும் நாம் நீக்க வேண்டும். நாம் மிகுந்த அறிவாளி, நாம் மிகுந்த அழகானவன், நாம் மிகுந்த பணக்காரன், நாம் மிகுந்த நாம் மிகுந்த உயரமானவன், இது என்னென்ன ஆணவ தன்மையாக இருக்க என்னாலும் செய்ய முடியாது என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கிறது எல்லாத்தையும் ஒதுக்கணும். அதுதான் தூய்மைப்படுது. அப்புறம் ரஜசிக் நேச்சர் அப்படியே வேகமாக அந்த குணம் சொல்லுவாங்க. முதல்ல சத்வ, தமசிக், ரஜசிக் சொல்லுவாங்க. இது நம்ம எல்லா கர்மயோகத்துல எல்லாத்தையும் பார்த்தோம், ஒவ்வொரு இதா பார்த்தோம். அப்புறம் ரஜசிக்னா கொஞ்சம் வேகமாக செய்யணும். ரஜசிக் கண்டிப்பா தேவை. ஆனா அந்த அந்த ரஜசிக் டிசைரை நம்ம கொண்டு, ரஜசிக் டிசைர்னா எனக்கு வேணும், எனக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு. இப்போ நான் இந்த பயணத்தின் போது ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு 5 வயது பையன், மகன், ஓகே, என்னுடைய தம்பி பேரன்னு வச்சுக்கீங்களேன். அவருக்கு என்னன்னா இட்லி தான் பிடிக்குமா, இட்லி பிடிக்கும், அதனால தோசை சாப்பிட மாட்டாராம். அது எப்படின்னா இட்லியும் சட்னி வச்சா பிடிக்காதான், ஏதாவது சாம்பார் குருமா அந்த மாதிரி வச்சாதான் சாப்பிடுவாராம். அதுல என்ன வேடிக்கைன்னு கேட்டீங்கன்னா, அவர் ஏதாவது ஒரு போய் பிறந்த நாள் விருந்து, திருமண வரவேற்பு, இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப பெரிய விருந்து நல்லா சாப்பிட்டு வந்த பிறகும் அம்மா எனக்கு சாப்பிட்ட மாதிரியே இருக்கு, ஒரு 2-3 இட்லி ஊத்தி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசுல சொல்லணும், இட்லியாவது ஊத்தி கொடுன்னு சொல்லணும். இதுதான் ரஜசிக் டிசைருக்கு ஒரு கேள்விப்பட்டிருக்கீங்களா? குழந்தைங்க இட்லி சாப்பிடுறது பெரிய அதிசயம் தான். தோசை தான் பொதுவா குழந்தைங்க, அவருக்கு தோசையே பிடிக்காது. அதே மாதிரி இடியாப்பம் மற்றதெல்லாம் ஒரே எக்ஸ்க்ளூசிவ் இட்லி 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 தான். ஸோ இதெல்லாம் நம்ம குழந்தையில அது நம்ம ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது. நம்ம வளர்ந்த பிறகு எனக்கு இதுதான் வேணும், இப்படிதான் இருக்கணுங்கிற அந்த ரஜசிக் ஆசையை நம்ம விளக்க வேண்டும். ரிஜெக்டிங் ஃப்ரம் own nature all that is of the nature of rajasic desire, all that is egoistic desire. அந்த டிசைர் ஈகோயிஸ்டிக்கும் வருது. ஆணவம் சார்ந்த ஆசையும் விளக்க வேண்டும், ரஜசிக் ஆசையும் விளக்க வேண்டும். இதெல்லாம் பியூரிஃபிகேஷன் நம்ம நிறைய படிச்சோம். அதனால இதுல எக்ஸ்ட்ரா அவருக்கு 3 லைன் 4 லைன் வரும். aspiration for peace and calm and a perfect equality. இப்ப அது என்ன ஏதுன்னே போடாம, அப்ப எதற்கு அமைதிக்குரிய ஆர்வம், சாந்தத்துக்குரிய அந்த காம் பீஸ் எல்லாம் தமிழ்ல கிட்டத்தட்ட ஒரே சொல்லலாம். அந்த பெர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி, அது முழுமையான ஒரு சமதாம். அது சொல்லுவோம் இல்லையா, ஒடுக்கமாக இருத்தல், இருநிலை, இருவினை, ஒப்பு நோக்குன்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் தங்க ஓட்டையும் மண் ஓட்டையும் ஒன்றாக காணும் தன்மை, பெர்ஃபெக்ட் ஈக்குவாலிட்டி, அதெல்லாம் ஒரு வரும். அப்புறம் பியூரிஃபிகேஷன் அண்ட் பேசிஸ் ஆஃப் the first necessary steps in the spiritual life. ஆன்மீக வாழ்க்கைக்கு முதல் படிகள் என்னன்னா அந்த அமைதியும், பியூரிஃபிகேஷன் அண்ட் பேசிஸ் ஆஃப் காம், தூய்மையும் அந்த அமைதியின் அடிப்படையில் தான் தேவைன்னு சொல்றாங்க. அப்புறம் இதுல சிலதெல்லாம் விட்டுட்டு, you can mix normally with people keeping as much as possible an inner quietude. நீங்க மற்றவர்களோட இது ஆஷ்ரமைட்ஸ்க்கு இருந்தாலும் நம்மளும் அதை பயன்படுத்தணும். யார் கூட என்ன பேசிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள, இப்ப நான் உங்க கூட பேசிட்டு இருந்தாலும், இப்ப விளக்கங்கள் சொல்லிட்டு இருந்தாலும் உள்ளுக்குள்ள நான் அந்த இன்னர் குவாய்டிட்டோட எந்த அளவுக்கு நான் இருக்கிறேனோ அதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம். அந்த அளவுக்கு நமக்கு நல்லது. In future, when the purification is done and a continuous experience possible, we can reconsider the matter. அப்ப ஏதோ ஒரு மேட்டர்னா அவங்க ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டாங்க, அப்போ நல்ல தூய்மையான பிறகு, தொடர்ந்த அனுபவங்கள் வந்த பிறகு நம்ம இந்த விஷயத்த திருப்பியும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அந்த கேள்வி தெரிஞ்சாதான் இதோட முழு இது புரியும்.
very often the earlier stage of the sadhana is successful because there is an opening of the mind to first workings of the force. அப்போ இது வந்து எப்பவுமே பல பேருக்கு ஒரு நடக்கும். ஆன்மீகத்துக்குள்ள வந்த உடனே ஏதோ ஒரு ஓப்பனிங் இருக்கும், மனம் திறந்து விடும். அந்த சக்தி எஃப் கேபிட்டல் போட்டுருக்காங்கன்னா அந்த ஆற்றலின் இயல்பு என்ன பண்ணும் வந்து இயக்கங்கள் வந்து நம்மளுக்கு நல்லா மனதை திறந்து விட்டுரும். கான்சியஸ்னஸ் அண்ட் பிசிக்கல் ரைஸ் அப். அப்போ வந்து கீழ்நிலை இருக்கிற பிராண உணர்வு நிலையும் அந்த பிசிக்கல் கான்சியஸ்னஸ்னு அதை போடலாம். அது லோயர் பிசிக்கல்னு சொல்லலாம். பிசிக்கல் ரைஸ் அப். ஆனா அவங்களும் மேல வருவாங்க ரெண்டு பேரும். அண்ட் தீஸ் ஆர் நாட் ரெடி, அவங்க வந்து அநியமாக ஆயத்தமாக இல்லை என்றால், ஆர் தீஸ் ஆர் நாட் இன்க்ளைன் ஃபார் த சாதனா, அந்த சாதனைக்கு அவர்கள் வந்து அதுக்கும் அநியமாகவோ இல்லை அதை செய்யலாம் என்ற எண்ணம் இல்லாமலோ ஆர்வம் இல்லாமலோ இருந்தால் இன்க்ளைன்னா அப்படி சாய்ந்து இருக்கிறது. இந்த இடத்துல சாதனை செய்யலாம் என்ற உணர்வற்று இருக்க இட் சீசஸ். இட் சீசஸ்னா இப்ப ரொம்ப நாள் ஆச்சு. இந்த இட்னா என்ன கேள்வி? அது இட் எதை குறிக்கிறதுன்னு யாராவது சொல்லலாமா? கொஞ்சம் வேகமாக பதில் சொல்லுங்க. இட் சீசஸ். வாட் சீசஸ்? கை வைத்து உடனே பதில் சொல்லலாம். கேக்குதா நான் பேசுறது? ஹலோ சொல்லுங்க பிரியாமா. lower vital consciousness. என்னவா? lower vital consciousness. இட் சீசஸ்னா அது கிடையாது. ஏன்னா லோயர் வைட்டல் கான்சியஸ் அது வந்து ரெடியா இல்லைன்னு போட்டிருக்கு. அப்ப இட் சீசஸ்னா ஃபர்ஸ்ட் ஒர்க்கிங்ஸ் ஆஃப் த ஃபோர்ஸஸ் சீசஸ். முதல்ல அந்த மைண்ட் ஓப்பன் ஆன உடனே அந்த ஆற்றல் வேலை புரியுது இல்லையா? இப்ப இவங்க ரெண்டு பேரும் ரெடியா இல்லைன்னா சரி இவங்க ரெடியா இல்லை, அவங்க ரெடியான அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்ப நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து அப்புறம் மெடிக்கல் சீட் தரங்கிற மாதிரி தான். அவங்க ரெடியா இருந்தா தானே அந்த எக்ஸாம் பாஸ் பண்ணாதான் அவன் என்ட்ரியே கொடுக்க முடியும். எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு வேடிக்கையா ஒரு குரு கிட்ட சொல்லுவாங்க தெரியுமா? வந்துட்டு நீ இது வந்து நடந்துட்டே கூட தியானம் பண்ணலாம். வாழைப்பழத்தை ஒவ்வொரு வாயா சாப்பிட்டுட்டு இல்ல திராட்சை பழத்தை ஒவ்வொரு வாயில போட்டுட்டு ஒவ்வொரு ஸ்டெப்பும் அப்படின்னு நினைச்சிட்டு இறைவனே நினைச்சிட்டு போனா உன்னால இறைவனை அடைய முடியும் சொல்றாரு. அப்போ வந்துட்டு ரெண்டு வகையா அந்த கதை சொல்லுவாங்க. ஒரு கதையில அந்த திராட்சை பழம், இன்னொரு கதையில பாத்தீங்கன்னா வாழைப்பழம் இருக்கும். இந்த கதையில எப்பயும் அந்த சீடனா வந்து கேட்டார், எங்க நான் பூவம்பழம் சாப்பிடணுமா இல்ல வந்துட்டு வாழைப்பழம் என்ன ரஸ்தாளி சாப்பிடணுமா செவ்வாழை சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டேன். உனக்கு வந்து இப்போதைக்கு ஆன்மீகம் ஒத்து வராது. ஏன்னா அவர் வந்து வாழைப்பழத்துலதான் அவருடைய ஆர்வம் இருக்கே தவிர இறைவனை அடைதல் வந்து இல்லை. அதான் லோயர் வைக்கணும் பிசிக்கல் ரெடின்னு இருக்கும். இல்லாட்டி எத்தனை திராட்சை பழத்தெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே நடக்கும், 10 20 100 அப்படின்னு கேட்கும்போது இப்படி அந்த கேள்வியை வந்து அவங்க எடுத்துட்டு வந்த மாதிரி மாறிடும். சரி நீ அதெல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு வா, அப்புறம் எப்போ உனக்கு இறைவன் மேல ஆர்வம் நல்லா வருதோ அப்போ சொல்றதெல்லாம் உண்டு. அதான் லோயர் வைட்டல் கான்சியஸ்னஸ் இல்லாத போது மைண்ட் மட்டும் ரெடியா இருக்கும். நம்ம இதெல்லாம் படிச்சோம்னா மைண்ட் ரெடியா இருக்கும். ஆனா அந்த கீழ்நிலை பிராணமும் அந்த உடலும் வந்து ஒத்துழைக்காது. இப்ப வந்து காலையில எடுத்துக்காட்டா சொல்லுங்க, இன்னைக்கு 5:30 மணி 5:40 வகுப்புக்கு வரணும் அப்படின்னு சொன்னா நம்ம அதுக்குரிய மாதிரி எழுந்து ஆயத்தமானாதான் வர முடியும். இல்ல ரொம்ப டயர்டா இருக்கு வராம போறதுக்கு ஒரு நாள் பயணம் வந்து காலையில 5:30 மணி வந்து நான் பேருந்தையோ தொடர் வண்டியோ பிடிக்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வர முடியாது. அடுத்த நாள் வராத காரணம் என்ன? அந்த முழு நாள் அலைச்சல் வந்து என்னை வந்து ரொம்ப தாமதப்படுத்துது. இல்லாட்டி கொஞ்சம் ஓய்வு எடுக்க வைக்கிறது, இல்ல ரொம்ப தாமதமா வீடு வந்து சேர்ந்துருக்கு. அப்போ பிசிக்கலும் அது ஒத்துழைத்தாதான் இதுல எல்லாம் நம்ம கலந்துக்கவே முடியும். தொடர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு 4-5 நாட்கள் எல்லாம் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அதான் ஒரு விதத்துல நான் இன்னைக்கு மகிழ்ச்சி அடைகிறேன். என்னன்னா இன்றைக்கு நான் பயணிக்க வேண்டிய நாள், ஆனால் அந்த பயணம் தள்ளி போடப்பட்டது. அடுத்த வாரம் செவ்வாயோ புதனோ வியாழனோ 3 நாட்கள் ஏதாவது ஒரு நாள் போக வேண்டியது. அப்போ நான் வந்து சரி அப்பா இன்னைக்கு உடற்பயிர்கள் செய்வோம் அப்படிங்கிற ஒரு மகிழ்ச்சி. சரிங்களா? சோ அடுத்தது வந்து இட் சீசஸ்னா அந்த இதுதான் the force, the first workings of the force தான் அந்த இட்ங்கிறது. ஓகே. அப்புறம் the sadhaka has first to purify and open them and calling the force to work there and make all ready until he can bring the true consciousness and the experience there. அதான் அப்போ வந்து இது வந்து நான் பலமுறை நம்ம வகுப்புல சொன்னதான்
பால், இறை சக்தி பால் என்றால் அது தூய்மையானது. நீங்க அது எந்த மத்தமா A2 பால், A1 பால் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாலுக்கெல்லாம் குவாலிட்டி சொல்லுவாங்க. இறைவன் அது அமுதம் மாதிரி அர்த்தம் பால் வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து எவ்வளவுதான் தூய்மையாக இருந்தாலும் சமைக்கிற எல்லாத்துக்கும் தெரியும், நீங்க அதை காய்ச்சிற பாத்திரத்தில் குறை இருந்தால் அந்த பால் தெரிந்துவிடும், கெட்டுவிடும். இதுதான் விஷயம். அதனால அதுதான் தூய்மைப்படுத்தி இந்த உடல் இருக்கு இல்லையா, உடல் மனம் நாடல் எல்லாம் தூய்மையாக இருந்தால்தான் அந்த இறை சக்தி நம்முள் நல்லாக வேலை செய்வது. அதனாலதான் நம்ம பல விஷயங்கள் அன்னை வந்து அதாவது நம்ம இப்படிதான் இருக்கணும்னு ஒரு ரிலீஜியஸா இல்லாட்டி கூட இப்படி எல்லாம் இருக்கலாம்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கான்செப்ட் மற்றதுல விட இங்க வந்து மத மத பழக்க வழக்கங்களை விட நம்ம இதுல அதிகமான இருக்கு. குறைந்தது 1/2 மணி நேரம் உடற்பயிற்சி செய்ய வேண்டும். இப்ப நம்ம இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடலூர் சீனிவாசன் ஐயாவும் நம்ம தனசேன எல்லாம் வாக்கிங் போறாங்க, அப்புறம் போறாங்க. நானும் பண்றேன். சில பேர் ஜிம்முக்கெல்லாம் போறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த உடலுக்குரிய செயல்கள் செய்யணும். அதுல என்ன வயசானாலும் நீங்க நம்ம பிளே கிரவுண்ட்ல பார்த்தா தெரியும். இந்த 7:30 மணி 7:15 பார்த்தீங்கன்னா 90 வயசு பெரியவங்க எல்லாம் அந்த யூனிஃபார்ம் போட்டுட்டு அதனால எந்த அளவுக்கு முடியுதோ அந்த அளவுக்கு உடற்பயிற்சி செய்வாங்க. அது வந்து உடல் வந்து அந்த பாத்திரம் சரியா இருக்கணும். மூச்சு பயிற்சி எல்லாம் செய்யும் போது, யோகாசனம் எல்லாம் செய்யும் போது அந்த உடலும் மனமும் தெளிவடையும். இந்த பிராணன் வந்து ஒழுங்கு. தியானம் எல்லாம் செய்யும்போது மனம் இதெல்லாம் வந்து ஆனா எதுவுமே கட்டாயம் கிடையாது. இப்ப நீங்க இப்ப எல்லாரும் சாதகர்கள் பல மடங்கள் அப்படின்னு அந்த பூஜைன்னா கண்டிப்பா அந்த பூஜையில அவங்க அந்த மடத்தை சேர்ந்தவர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இங்க அதெல்லாம் இல்லை. 7:30 மணி தியானத்துக்கு வரீங்களா யாரும் கேள்வி கிடையாது. வியாழக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைகள்ல விளையாட்டு திடல் மெடிடேஷன், அதாவது பிளே கிரவுண்ட்லன்னா அதுக்கு வந்து வரீங்களா வரலையா கட்டாயப்படுத்த மாட்டாங்க. பள்ளி மாணவர்களையும் கட்டாயப்படுத்துறது இல்லை. அதே மாதிரி சமாதி போகாம ஸ்கூலுக்குள்ள வரவே கூடாது சொன்னதே கிடையாது. இதெல்லாம் வந்து இயல்பாக வர வேண்டும். அதுதான் நம்ம இதுல ஆனா நிறைய விஷயம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ the sadhaka has first to purify and open them and call in the force to work there. அப்போ முதல்ல வந்து first to purify, அதுதான் இருக்கிற போது முதல்ல தூய்மைப்படுத்துவதும் and open them purify இந்த இடத்துல வந்து அந்த வைட்டல், the lower வைட்டலும் ஒரு பிசிக்கும் and calling the force to work there, அந்த இடத்துல அது பணி செய்ய வேண்டும், அது இயங்க வேண்டும் அந்த ஆற்றல் and make all ready until he can bring the true consciousness. இப்ப எல்லாம் மனம், உணர்வு, உயிர், அப்புறம் வந்து உடல் எல்லாம் வந்து ஆயத்தமாக இருக்கு. எது வரைக்கும்? until he can bring the true consciousness and experience there. உண்மையான ஒரு உணர்வு நிலை, உண்மையான அனுபவம் வரும் வரை இதெல்லாம் செஞ்சுட்டே இருக்கணும். அப்புறம் அதனால சொல்றாங்க, இப்போ ஒரு எச்சரிக்கையும் சொல்றாங்க, யோகா இம்ப்ளைஸ் லாங் ஒர்க் அண்ட் டிஃபிகல்ட் ஒர்க். நீண்ட ஒரு பணி, கடுமையான பணி சொல்றாங்க. And one must be ready to accept the necessity of years of preparation, years of purification. அப்போ ஆயத்தமாவதற்கும் தூய்மைப்படுத்துவதற்கும் பல ஆண்டுகள் ஆகும். அதற்கு அதோட தேவை இருக்கு. அதை வந்து நம்ம அதற்கும் ஆயத்தமாக இருக்க மாட்டோம். Increasing concentration before the greater results can come. அப்போ நம்ம நேற்று நாம் செய்த சரண்டரை விட, கான்சென்ட்ரேஷனை விட, அர்ப்பணிப்பை விட இன்று அது இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து கொண்டே இருக்கும். எதற்கு? பிஃபோர் த கிரேட்டர் ரிசல்ட்ஸ் கேன் கம். மேலும் மேலும் மிகச்சிறந்த விளைவுகள் நம்மை தேடி வர வேண்டும் என்றால் இது வேண்டும். அது வந்து அதுக்கு ஒரே நிமிஷம். அன்னை வந்து இதை பத்தி சொல்லியிருக்காங்க. அது வந்து இந்த கான்சென்ட்ரேஷனை வேற மாதிரி சொல்றாங்க. நான் நிறைய இதை போட்டு வச்சிருந்தேன். இது வந்து கான்சென்ட்ரேஷன் வேற வருது. In psychological facts, this method translates itself into progressive surrender of the ego, its whole field and all its apparatus too.
beyond ego, and with vast and incalculable but always inevitable workings. This is Aravind சொன்னது. ஓகே, நான் இதோ நாளைக்கு இதை வந்து கொண்டு வரேன். பர்டிகுலர் இது போயிருக்க மாதிரி இருக்கு, நான் செக் பண்றேன். இது நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் அதுக்காக நான் ரிப்பீட்டடா நான் சொல்றது, நீங்க பெரிய பெரிய புத்தகங்களான சிந்தசிஸ் ஆஃப் யோகா, லைஃப் டிவைன், சீக்ரெட் ஆஃப் வேதா, எஸ்எஸ் ஆன் த கீதா, இப்படி பல ரெக்கார்ட் ஆஃப் யோகா, அல்டிமேட் சொல்லலாம், எல்லாரும் படிக்கிற சாவித்ரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. அவைகளும் உயர்ந்த நூல்கள் என்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம மனிதனாக இந்த ஆன்மீக பயிற்சியை இந்த புத்தகங்களில் சொன்ன கருத்துக்களை இன்னும் மேலும் மேலும் தெளிவுபடுத்த வேண்டும்னா லெட்டர்ஸ் ஆன் யோகா தான் கண்டிப்பா உதவியாக இருக்கு. ஏன்னா 4 வால்யூம் இருக்கு, முன்னெல்லாம் 2 வால்யூம் தான் இருக்கு. ஏன்னா நான் முதல் அமெரிக்கன் பப்ளிகேஷன்ல டோம் 1 TOME, டோம் 1, டோம் 2 2 புக் இருந்துச்சு. அந்த புக்கை தான் நான் படித்தேன். அப்புறம் மகாலிங்க ஐயா யோகம் அப்படின்னு சொல்லி வால்யூம் 1, 2, 3 சின்ன சின்னதா அதை மொழிபெயர்ப்பு செஞ்சிருக்காங்க. ஆனா இது அவரு அதிகமா ஸ்ரீ அரவிந்தர் இதை மொழிபெயர்க்க மாட்டாரு. அதெல்லாம் ரொம்ப மீறினதுன்னு சொல்லுவாங்க கொங்கு தமிழ்ல. அதெல்லாம் ஒரு எங்களுக்கு மீறின பியாண்ட் அவர் பேச்சுங்கிற மாதிரி. ஆனா அவரே செய்திருக்கிறார். ஏன்னா பாருங்க, யோசிச்சு பாருங்க, அவர் வந்து சின்ன சின்ன புத்தகம் தான், யோகத்தின் அடிப்படைகள் அப்படின்னு சொல்லி, யோக விளக்கம், ரைட்ஸ் ஆன் யோகா, பேசிஸ் ஆஃப் யோகா, இந்த புத்தகங்கள் எல்லாம் ஸ்ரீ அரவிந்தரோட புத்தகங்கள் அவர் மொழிபெயர்த்திருக்கிறார். அது போக இந்த லெட்டர்ஸ் ஆன் யோகா தான் மொழிபெயர்த்து சாவித்திரம் தொடவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதனால இதை வந்து நீ அப்புறம் அதை அவரை மொழியாக்கம் செய்ய வைத்தது என்றால் அது எவ்வளவு எளிமையாக இருக்கும் யோசிச்சுக்கோங்க. எளிமையாக இருக்கும், நாம் கடைபிடிப்பதற்கும் ரொம்ப நன்றாகும். அதனால வலியுறுத்தி நான் சொல்வது என்னவென்றால், கண்டிப்பாக நீங்கள் படிக்க தொடங்கிடுங்க அப்படிங்கிற அர்த்தத்தில் தான் சொல்றேன். இப்ப நம்ம என்ன பண்ணுவோம், அடிப்படை இது அமைதிப்படுத்துதல் எப்படி அப்படிங்கிறதுலாம் சொன்னாங்க. அதுக்கு ஒரு சாதகர் கொடுத்த விளக்கம் என்னவென்றால், இந்த பல சூஃபின்னு ஒரு இது இருக்கு, முஸ்லீம் ஒரு சித்தர்கள் மாதிரி, புத்திசம் இருக்கு, அதுல விபாசனா மெடிடேஷன் ஒண்ணு இருக்கு, ஜென் புத்த இதுல இருக்கு. அது மாதிரி கிறிஸ்துவ மதத்திலேயும் பல மொனாஸ்ட்ரீஸ்ல பல வகையான ரெட்ரீட்ஸ், ஸ்பிரிச்சுவல் ரெட்ரீட்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லாத்திலையும் பாத்தீங்கன்னா அது எந்த மதமாக இருந்தாலும் சரி, எந்த கோட்பாடாக இருந்தாலும் சரி, அதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா அமைதி. முதல்ல சில பேர் விபாசனெல்லாம் பார்த்தா கணவன் மனைவியாக இருந்தா கூட ஒருத்தருக்கு பேசிக்க முடியாது, எப்பொழுதும் அமைதியா இருக்கும், செல்போன் எல்லாம் வாங்கி வச்சிருவாங்க, கம்யூனிகேஷன் சைலண்ட் தான் நடக்கும். இன்னொரு மெத்தட் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த ஒரு மாதிரி நம்ம நகர சூழல், அது சிற்றூரோ பேரூரோ ஏதோ ஒரு ஊர்ல நம்ம வாழும் முறை, மக்களோட வாழும் போது பல காரணங்களாக நம்மளால் அமைதியாக இருக்க முடியாது. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல இந்த நான் சொன்ன சுஃபி கிறிஸ்துவ இதுல எல்லாம் அந்த ஆன்மீக பயிற்சியில என்ன சொல்றாங்கன்னா, 1 வாரம் காட்டுல போய் தனியா இருங்க அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து 24 விழித்திருக்கும் நேரம், உறங்கும் நேரம் உட்பட வாய்ப்பு இருந்தால் நாம் மனதை எந்த அளவுக்கு அமைதிப்படுத்த எண்ணமற்ற நிலைக்கு நாம் போக முடியுமோ அந்த அளவுக்கு போக முடியும். ஆனா நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி முயற்சி கொண்டும் போதும் இது எண்ண குவியல்களா வந்து சேரும். இவ்வளவு எண்ணமெல்லாம் ஏன்னா நம்ம அதை கவனிச்சிருக்கவே மாட்டோம், அது பாட்டுக்கு நடந்துட்டே இருக்கும். அதனால நமக்கு அது இவ்வளவு எண்ணங்கள் நம்மகிட்ட இருக்குன்னு தெரியாது. அதுக்கு இன்னொரு தியான வகுப்புகள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் இவ்வளவு எண்ணம் எல்லாம் எனக்கு வந்ததே கிடையாது அப்படின்னு தோணும்.
அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, உன்னுடைய அறையை நீ கூட்டும் போது ஒரு வாரமோ 10 நாட்களோ நீங்க ஊர்ல இல்ல திருப்பி வந்து கூட்டும் போது என்ன தெரியும், நிறைய குப்பை சேர்ந்து. இப்ப இவ்வளவு குப்பை நம்ம வீட்டு ரூம்ல இருக்கா அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். அது மாதிரிதான் இவ்வளவு எண்ணங்கள் வந்து அந்த குப்பைகள் மேல தியானம் என்ன பண்ணும், அந்த குப்பையை பெருக்கினா அதிக சுத்தப்படுத்தி விலக்கி விட்டுரும். அப்ப எண்ணங்கள் அற்ற ஒரு நிலை நமக்கு வரும். அதுதான் வந்து அதை பார்த்துட்டு நம்ம மிரண்டு போய் இதெல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. மகாலிங்க ஐயா உட்பட எனக்கெல்லாம் தியானம் செய்யவே வராது, விட்டுருங்க. அன்னையோட படத்தை எவ்வளவு நேரம் வேணா பார்த்துட்டு இருப்பேன், தியானம் எல்லாம் எனக்கு வராதுன்னு இந்த காரணத்தினாலே விடுவாங்க. முதல்ல எண்ணங்கள் ஏராளமா இருக்கு. நான் எங்க போய் உட்காந்து தியானம் பண்ணேன், எனக்கெல்லாம் தியானத்துக்கும் எனக்கும் ஒத்தே வராதுன்னு சொல்றவங்க நிறைய பேர். ஆனால் இந்த முயற்சி செய்ய செய்ய அந்த ஒரு வார பயிற்சி வாய்ப்பு இருந்தா நம்ம நைனித்தால் மாதிரி ஒரு இடத்துலாம் போய் இது பண்ணலாம். நம்ம அரவிந்த் ஆசிரமத்துடைய கிளை அங்க இருக்கு. அந்த அன்னை ஏன்னா அது உயர்ந்த இடத்துல குளிர்ந்த இதுல நிறைய மரங்கள் இயற்கை சூழல்ல நம்ம இருக்கும்போது என்ன முடிஞ்சா அது கூட ஒரு நகரம் தான். இது அதை விட்டு எங்காவது ஒரு இது ரொம்ப சிறப்பா இருக்கும், பாதுகாப்போட இருக்கும். அது உண்மை. ஸோ அப்ப என்ன ஆகும்னா கொஞ்சம் கொஞ்சமா அந்த எண்ணங்கள் நம்ம விட்டு விலகி அங்க இருக்க மரங்கள் எல்லாம் எவ்வளவோ அமைதியா இருக்குன்னு அப்ப நம்ம உணரணும். யோசிச்சு பாருங்க, எல்லாம் எப்படி தீ வந்து சொல்லுவாங்கல்ல, எப்பவுமே மேல் நோக்கி தான் பாயும், கீழ் நோக்கி கீழே நீங்க தீக்குச்சியை கீழே பிடிச்சா கூட நெருப்பு மேலதான் போகும். அதே மாதிரி அன்னை ரொம்ப அழகா சொல்லுவாங்க, செடிகள் கொடிகள் மரங்கள் எல்லாம் ஒளியை நோக்கி மேல் நோக்கி தான் போகுமே தவிர எதுவுமே கீழே வேர் மட்டும்தான் அது நிலைத்திருப்பதற்காக வேர் கீழே வளருமே தவிர, ஆனா எந்த ஒரு செடியும் மேல் நோக்கி தான் போகுங்கிறது அன்னை அழகா சொல்லுவாங்க. ஆர்வத்தின் அடையாளம் மரங்கள் செடிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மலைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இப்ப அந்த மரத்தின் அமைதி, இப்ப நம்ம சர்வீஸ்ட்ரீயும் அதே மாதிரி அப்படி ஒரு மற்றவங்க எல்லா சாதகரும் ஓய்வெடுக்க போகக்கூடிய நிலையில் 24/7 சொல்லுவாங்க பாருங்க. அது வந்து சர்வீஸ்ட்ரீ ஒன்றுதான் எப்பவுமே அங்க அன்னைக்கு கொடை வெண்கொற்ற கொடை மாதிரி அது இருக்காங்க. சர்வீஸ்ட்ரீன்னு சொல்லக்கூடிய சேவை மரம். அது ஒரு பக்கம். அப்புறம் பறவைகளுடைய ஒலிகள் கூட நம்மளை தொல்லைப்படுத்தாது. நம்ம ஒரு நிலைக்கு அப்புறம் என்ன சிக்கல் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த பயிற்சி முடிஞ்சு வீட்டுக்கு வந்த உடனே, நான் ஊருக்கு வந்த உடனே குடும்பத்துல பேசினாலும் சரி, வேலை பணியிடத்துல பேசினாலும் சரி, அந்த அமைதி எங்கன்னு போகுது. எங்கே நிம்மதி, எங்கே அமைதி நம்ம தேடுற மாதிரி ஆயிடும். பழையபடி ஆயிடும். அப்ப இது என்னது, அப்ப ஏன் இந்த ஒரு வாரம் இருந்து பயனற்ற ஒரு பலனற்ற ஒரு செயலா செஞ்சோம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் எல்லாம் நமக்கு வரும். ஆனால் அதை மீண்டும் 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 செய்ய அன்னை ஒன்று சொல்லுவாங்க, ஒரு பாதை அமைக்கும் போது கடுமையா இருக்கும், ஆனா பாதையை மீண்டும் மீண்டும் செய்தோம்னால் அந்த பாதை தெளிவாக இருக்கும். அதில் மீண்டும் பயணிப்பது என்பது நமக்கு மிகச்சிறப்பாக வரும் அப்படின்னு அழகா ஒரு உறுதிமொழி நமக்கு கொடுக்குறாங்க. அதனால வந்துட்டு இதெல்லாம் முயற்சி பண்ணலாம். இது சரி, அதெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, எங்க நாங்க காட்டில எல்லாம் போயிருக்கிறாரு, எங்க வயசெல்லாம் நாங்களே யாரையா எதிர்பார்த்துட்டு நாங்க போய் எங்க போய் காட்டுல உட்கார்ந்து வனப்பிரசத்தம் தான் சொல்லுவாங்க. அப்ப என்னன்னா நம்ம இருக்கிற நிலைமையிலேயே இந்த மாதிரி முதல்ல காலையில எழுந்தோட கொஞ்ச நேரம் சாவித்திரி எல்லாம் படிக்கிற நேரத்துல அப்படியே கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கு. அந்த எண்ணங்களை கொஞ்சம் அந்த 6 ஸ்டெப்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் மேஜர் ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற சதாவதமா சாவித்திரி கொட்டேஷன்ஸ் எல்லாம். அப்ப எண்ணங்களை விலக்கி 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 செய்யும்போது அமைதி வரும். நாம் இங்க இருக்கும் இடத்துலயே முன்ன நம்ம கடலூர் சீனிவாசன் ஐயா சொன்னது மீண்டும் நீங்க சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா அவருடைய அப்சர்வேஷன் அன்னைக்கு இருந்தது. எப்ப நடந்ததுன்னா, லாக்டவுன்ல ஒருத்தரா கேப் விட்டு ஆசிரமத்துக்குள்ள, சுத்தமா ஆசிரமத்துக்குள்ளே விடாதுறது கொஞ்சம் விட ஆரம்பிச்சப்போ ஏதோ ஒரு 5th டிசம்பர் அது ஸ்ரீ அரவிந்தருடைய தரிசன நாளைக்கு அப்போ போகும்போது அன்னைக்கு நான் சொன்ன மாதிரி அம்மாவை நான் எங்கேயோ ஒரு ட்ரீட்மெண்ட்காக நான் கூட்டிட்டு போனோம். இங்க இருந்தா அது நேராகும், அப்பாயின்மெண்ட் வேற வாங்கின மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணோம், வேகமா அந்த உள்ள போற வரைக்கும் தான் அந்த இதெல்லாம் பார்த்தேன் டிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் வேகமா எல்லாம் பார்த்துட்டு வேகமா வந்து கேட்டேன், நீங்க குடுகுடுன்னு ஓடுறீங்க, மெதுவா பண்ண மாட்டீங்க, இது என்ன இத்தனை அவசரமா போறீங்கன்னு ஐயா கேட்டாரு, கடலூர் சீனிவாசன் ஐயா. அப்ப நான் சொன்னேன், அதான் மேல அலை இருக்கும், அந்த அலையாத்தான் நான் இருந்தேன், ஆனா கீழே வந்து அமைதியா இருக்கும். அதுதான் வலியுறுத்துவாங்க. நம்ம எந்த இயக்கம் எந்த செயல் செய்தாலும் உள்ளுக்குள் அமைதியோட அந்த செயல்களை இதுதான் நம்ம வந்து பயிற்சி செய்ய வேண்டும். முதல்ல அந்த அமைதியை நிலைநிறுத்துவது, எந்த இயக்கமும் இல்லாம அமைதியாக, பிறகு அந்த அமைதியை உள்ளிருந்து நாம் செய்யக்கூடிய எந்த செயலாக இருந்தாலும் சரி, அந்த செயலை செய்ய துவங்கினோம் என்றால்
அந்த செயல் வந்து பல மடங்கு மேம்படும், குறை இல்லாமல் இருக்கும், விரைவாக இருக்கும். இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? இப்போ வந்து நம்ம அதோடைய தொடக்க சொற்களை படிப்போம். இது இப்ப தலைப்பு வந்து கான்சென்ட்ரேஷன், மன ஒருமைப்பாடு, ஒருமைப்பாடுன்னு தமிழ்ல இது பண்ணலாம். இப்போ அது பழசையும் புதுசையும் கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க. எப்பவுமே முடிக்கும் போதும் ஒண்ணு இருக்கும், ஆரம்பிக்கும் போதும் ஒண்ணு இருக்கும். அலாங் வித் பியூரிட்டி. அப்போ பியூரிஃபைடு அண்டர்ஸ்டாண்டிங் தான் முந்தின அத்தியாயம். அலாங் வித் பியூரிட்டி அண்ட் அஸ் அ ஹெல்ப் டு பிரிங் இட் அபவுட் கான்சென்ட்ரேஷன். பாருங்க, இதுல வந்து ஏதாவது ஒரு வேர்ப் இருக்கான்னு பாருங்க. ஈஸ்னோ, வாஸ்னோ, வில்பினோ ஏதாவது இருக்கா பாருங்க. தமிழ்ல வந்து என் பேர் கண்ணப்பன் அப்படின்னு சொன்னா மற்ற எந்த மொழியிலும் அப்படி இருக்காது. என்னுடைய பேர் கண்ணப்பனாக இருக்கிறது அப்படின்னு நம்ம சொல்லவே முடியும். என் பேர் கண்ணப்பனாகலாம் அதுல வினைச்சொல் இருக்காது தமிழ்ல. அதே மாதிரி இதுல பாருங்க, along with purity and as a help to bring it about. the to bring எல்லாம் இன்ஃபினிட்டிவ், அதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. நான் சொல்றது அபவுட் ஈஸ் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது இல்லை, ஆனால் வலியுறுத்தி ரொம்ப ஆழமாக சொல்ல வேண்டியது என்னன்னா தூய்மையுடன், அதே மாதிரி as a help to bring it about concentration. அப்போ வந்து இந்த பிரிங் இட் அபவுட் திருப்பி கேட்கிற இட்டு வந்து எதை குறிக்குதுன்னு இப்ப யாராவது சொல்லுங்க பார்க்கணும். ஒரு நிமிடம் எவ்வளவு வேகமா சொல்றீங்களோ அவ்வளவு. தப்பு ரைட் பத்தி கவலைப்படாது. டு பிரிங் இட் அபவுட் அப்படின்னா எதை கொண்டு வர்றதுன்னு யோசிக்கணும். ஈஸியா புரியக்கூடிய விஷயம் தான், ஆனா சில பேர் குழம்பிடுவாங்க. பியூரிட்டி. வெரி குட். பிரிங் த பியூரிட்டி அபவுட் கான்செப்ட். அப்ப என்ன அர்த்தம்? மன ஒருமைப்பாடு. நன்றி வசந்தா. மன ஒருமைப்பாடு இருந்தாதான் தூய்மை வரும் என்பது இதுல இருக்கக்கூடிய ஒரு உள்ளீடாக இருக்கக்கூடியது. along with purity and as a help to bring it about concentration. அப்போ பியூரிட்டியும் கான்சென்ட்ரேஷனும் ஒரு சேர பயணிக்க வேண்டிய ஒன்று. பியூரிட்டி அண்ட் கான்சென்ட்ரேஷன் இந்த வார்த்தைகள் தான். இப்ப இன்னொன்னு நான் உங்க எல்லாருக்கிட்டையும் உங்கள் பாதம் பணிந்து நான் கேட்பது என்னவென்றால், இனிவே வரக்கூடிய ஒவ்வொரு இதுலயும் நமக்கு நிறைய ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதாவது இது வந்து மேப்னு சொல்லியிருக்கோம். லைஃப் டிவைன் வந்து தத்துவமா இருக்கும், ஒவ்வொன்றுக்கும் ஒரு டேக் நம்ம போடலாம். அதோட சிம்பாலிக் ரெப்ரஸன்டேஷன் தான் சாவித்திரின்னு சொல்லலாம். ஆனா இது எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜிபிஎஸ் மாதிரி ஒரு மேப்பை கொடுத்துரும், நம்ம எங்க போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறது இந்த வழியில எல்லாம் இப்படி சொல்லணும். கூகுள்ல பாத்தீங்கன்னா நீங்க இந்த பாதையில இப்ப நீங்க யூஸ்வலா போற பாதையில போனீங்கன்னா ரொம்ப டிராபிக் இருக்கு, சீக்கிரம் போய் சேர மாட்டேங்க. இந்த சைட் வேஸ் எல்லாம் போயிட்டு போனீங்கன்னா இதை விட சீக்கிரம் போகலாம். எல்லாத்தையும் பைபாஸ் எல்லாமே கூட்டிட்டு போகுது. அதனால என்னுடைய அன்பு வேண்டுகோள் உங்களை எல்லாத்துக்கும், தயவு செய்து வரும்போது நம்ம பயில்கள் இருக்கும்போது விடாம வாங்க. முதல்ல வர வாய்ப்பு இல்லையா, அட்லீஸ்ட் அந்த ஒளிப்பதிவு கேட்குங்க. ரெண்டாவது இது ரெண்டுக்கும் அப்புறம் முக்கியமா கற்க கசடர கற்றது நிற்க. அதற்கு நீங்க நிக்கணும். புரிஞ்சு படிச்சு நின்னீங்கன்னா உண்மையிலேயே இது வந்து நான் வந்து வெறும் பேச்சாக சொல்லல. உங்களுக்கு நான் படிச்சு நான் என்னுடைய பயிற்சியை செய்யும் போது அது உண்மையிலேயே அளப்பரிய ஆற்றலும் அளப்பரிய அனுபவமும் ஆனந்தமும் வருது. அதனால அதெல்லாம் உங்களுக்கும் யாம் பெற்ற இன்பம் பெருக பையனும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எல்லாரும் அதை அடையணுங்கிறதுனால இந்த வேண்டுகோளை மறந்துடும். முடிஞ்ச இது இனிமே வரப்போற ஒவ்வொரு இதுவும் இதுல இன்னமும் நம்ம யோகா ஆஃப் இன்டெகிரல் நாலேஜ் தான். இது முடிஞ்ச அப்புறம் தான் யோகா ஆஃப் செல்ஃப் பெர்ஃபெக்ஷன், அதுதான் அல்டிமேட் வச்சுக்கணும். ஆனா அதுக்கெல்லாம் இது அடிப்படை இருந்தாதான் அதெல்லாம் செய்ய முடியும். Purity and concentration are indeed two aspects, feminine and masculine, passive and active, of the same status of being. Purity is the condition in which concentration becomes entire, rightly effective, omnipotent. By concentration, purity does its works, and without it would only lead to a state of peaceful presence and eternal repose. The வார்த்தைகளுக்கு நல்லா பார்ப்போம். Purity and concentrations are indeed two aspects. இப்போ தூய்மையும் மன ஒருமைப்பாடும் இரண்டு அம்சங்கள். அதில் ஒன்று பெண் தன்மை, இன்னொன்று ஆண் தன்மை, ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன். இருவேறு ஈஸ்வர சக்தி இதெல்லாம் நிறைய பார்த்து, புருஷா பிரகிருதி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பல விஷயம் ஆழமா பார்த்துருக்கோம். அது மாதிரி ஃபெமினைன் அண்ட் மாஸ்குலைன், பாசிவ் அண்ட் ஆக்டிவ். அப்போ இயங்கா தன்மை இயங்கும் தன்மைன்னு சொல்லலாம். ஆஃப் த சேம் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங். அப்போ பியூரிட்டி அண்ட் கான்சன்ட்ரேஷன் யாரோ வேற வேற ஆளுக்கு உண்டானது இல்லை, ஒரே நிலையில் உள்ள இருவேறு நிலைகள். சரிங்களா? Purity is the condition in which concentration becomes entire.
அப்போ மன ஒருமைப்பாடு முழுமையாக இருக்க வேண்டும் என்றால் தூய்மை என்பது நிபந்தனை, கட்டாயம், உறுதியாக இருக்க வேண்டும். அப்புறம் பியூரிட்டி இஸ் a condition in which concentration becomes rightly effective. அப்ப சரியானபடிக்கு அது செயல்பட வேண்டும் என்றால் அப்போ தூய்மை தேவைப்படுகிறது. Purity is a condition in which the concentration becomes omnipotent. இப்போ இந்த ஒரு வரியை நீங்க பிடிச்சீங்கன்னா அது புரிஞ்சுதுன்னா செயல் வந்து நம்மளுடைய செயல் எங்கே omnipotent என்ற அர்த்தம் எல்லாம் வல்லவன் அப்படின்னு இறைவனை சொல்லும். அப்போ கான்சென்ட்ரேஷனும் பியூரிட்டி இருந்தாதான் நாம வந்து எல்லாம் வல்லவனாக இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்குப்பா, இது எப்படி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியதான் நம்ம செய்யணும். ஆனால் இறைவனோட தொடர்பு கொண்டு அந்த இறைவனுடைய கருவியாக நாம் மாறும் போது நடக்காதது என்று நாம் நினைத்ததெல்லாம் நடக்கட்டும், கண்டிப்பாக நடக்கட்டும். ஆனால் இறை அருள் திருவுளம் இரண்டும் சேர்ந்தால் குருவருளும் திருவருளும் இருந்ததால் நாம் இந்த காரியம் செய்ய முடிஞ்சது. அவங்க அதே மாதிரி முஸ்லீம்ல அந்த வார்த்தை அழகா அடிக்கடி சொல்லுவாங்க, இன்ஷா அல்லா இன்ஷா அல்லான்னு. இறைவன் விரும்பினால் இறைவன் விரும்பினால் தான் அது நடக்கும் என்பது ஒரு பக்கம். ஆனால் நாம் அந்த இறை விருப்பத்தோடு தொடர்பு கொண்டால் நாமும் எல்லாம் அந்த இதாக மாற வாய்ப்பு இருக்கிறது ஒரு பக்கம். அப்புறம் பை கான்சென்ட்ரேஷன் பியூரிட்டி டஸ் இட்ஸ் ஒர்க்ஸ். அப்போ அந்த ஒருமைப்பாட்டினால்தான் தூய்மை அதனுடைய செயல்களை செய்கின்றது. அப்போ without concentration, without it, it would only lead to a state of peaceful quiescence and eternal repose. மன ஒருமைப்பாடுன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுக்கோங்க. அப்ப என்ன ஆகும்னா அது வந்து ஒரு மாதிரி அமைதியா எந்த வேலையும் செய்யாம பீஸ்ஃபுல் quiescence அப்படின்னா அமைதியா இருக்கிறது, எந்த பணியும் எந்த இயக்கமும் இல்லாமல் இருக்கு. இட்டர்னல் ரிப்போஸ். இட்டர்னல் ரிப்போஸ்னா நமக்கு யாரு ஞாபகம் வரும் சொல்லுங்க? இட்டர்னல்னாலே அது ஒரு குறிப்பிட சொல்றேன், அனந்த அப்படின்னு சொல்லுவோம். அனந்தம் அந்தம் அல்லாததான் அனந்தம். இப்ப அனந்த ரிப்போஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னவா இப்ப யாரு திருச்சி மக்கள்லாம் உடனே சொல்லலாம். இட்டர்னல் ரிப்போஸ்க்கு உடனே நமக்கு நினைவுக்கு வரக்கூடியவர் யார் சொல்லுங்க வசனமா? ரங்கநாதருடைய அரித்துயில். அது அப்புறம் வந்து இட்டர்னல் ரிப்போஸ். ஆனா இங்க என்னன்னா நம்ம வந்து மன ஒருமைப்பாடு இல்லாம இருந்தா அந்த ரிப்போஸ்லதான் நம்ம இருக்க முடியுமே, செயல்படாமல் இருக்கும். அதனால வந்து ஸ்டேட் ஆஃப் பீஸ்ஃபுல் ப்ரெசன்ஸ். அப்போ கண்டிப்பா மன ஒருமைப்பாடு வேணும். இதுதான் என்ன தெரியுமா, சில பேர் ஆன்மீகம் வந்த உடனே பழக்க தெரியல அப்படின்னா ஒரு வார்த்தைகள் வரும். அதுக்கு என்ன ரீசன்னா அவங்க வந்து இந்த நிலைக்கு போயிடுவாங்க, செய்ய வேண்டியது செய்ய மாட்டாங்க, அப்படியே அமைதியா இருந்துருவாங்க. அவங்களை பொறுத்தவரை சந்தோஷமா இருப்பாங்க. நான் அவருடைய பொறுப்புகள் குடும்ப தலைவராக இருந்தா செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாத்தையும் வந்து விலகி போய் அதுல இருந்து பேர் கெடுற மாதிரி இருக்கும். அதனால இப்போ ஒரு மாணவராக இருந்தா அவர் கான்சென்ட்ரேட் பண்ணி தூய்மைப்படுத்திக்கணும். படிப்பதில் நல்லா படிச்சா நல்லா மனசுல பதியும், தேர்வு நல்லா எழுதி நல்ல நிலைக்கு வளரும். அதே மாதிரி எந்த குடும்ப தலைவரோ இல்ல வியாபாரியோ அதை எல்லாத்துலயும் இப்போ பிரியாமா வந்து கிளினிக் வச்சு நடத்துறாங்கன்னா அவங்க கான்சென்ட்ரேஷன் வந்து பேஷண்ட் எப்படி பார்க்கணும், லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணியோ எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியோ அது எவ்வளவு மன ஒருமைப்பாட செய்யணும். ஆனா அவங்களுக்குள்ள அந்த ஆன்மீக தூய்மை ரெண்டும் கலக்கும் போது மிகச்சிறப்பான ஒரு இது வந்து அவங்கன்னு இல்லை, நீங்க யாரு நம்ம தரிசனைய வகுப்பெடுக்கும் போது சரி, புது உத்தமனூர் ஊரேஸ்வரியம்மா போய் இந்த தியான மையத்தை பார்க்கும்போது இதுல எல்லாத்துலயும் அந்த தூய்மையும் மன ஒருமைப்பாடும் சேரும் போது விளைவுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். அதே வந்து இது சொல்லி நான் முடிச்சிடறேன், கொஞ்சம் ஒரு நிமிஷம் ஆனாலும். உடனே யாரும் நம்ம உடனே குதூகலம், ஆஹா ஐ பிகம் ஆம்னிபொட்டன்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம நினைப்போம். ஆனா உண்மை என்னங்கிறது சொல்லாம சொல்லுவாரு. இது வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக நாளைக்கு பார்ப்போம். பட் ஒரு தடவை படிச்சிடறேன், நீங்க ரொம்ப இது பண்ணிடுறாங்க. தேர் ஆப்போசிட்ஸ் ஆர் ஆல்சோ க்ளோஸ்லி கனெக்டட். பியூரிட்டிக்கு ஆப்போசிட் இம்பியூரிட்டி, கான்சென்ட்ரேஷனுக்கு ஆப்போசிட் வந்து டிஸ்ட்ராக்ஷன். அப்ப அந்த ரெண்டுமே என்ன பண்ணணும்னா அவங்களும் இதே மாதிரி இணைந்து because we have seen that impurity is a confusion of dharmas. But தூய்மை அதான் impurity is opposite of impurity. Purity or opposite impurity சொன்னா is a confusion of dharmas. அறங்களின் ஒரு குழப்பம் தான் தூய்மையற்ற நிலை. லாக்ஸ்னா ஒரு அப்படி செய்யாம அப்படி லாக் விட்டு போறது, மிக்ஸ்டு ஆக்ஷன் ஆர் மியூச்சுவலி என்டாங்கிள் ஆக்ஷன், ஒரு கலந்த செயல்கள். வைட்டல் ஒன்று சொல்லுவோம், பிசிக்கல் ஒன்று சொல்லுவோம், மைண்ட் ஒன்று சொல்லுவோம், அதுல எல்லாம் போட்டு ஒரு
சிக்கலான செயல்களா இருக்கும் of the different parts of the being. Different parts are vital, physical, mental. And this confusion proceeds from an absence of right concentration of its knowledge on its energies in the embodied soul. அப்ப இந்த குழப்பம் என்ன பண்ணும்னா absence of right concentration. அப்ப தூய்மையற்ற நிலை வந்து சரியான அந்த மன ஒருமைப்பாட்டை இல்லாமல் ஆக்கிவிடும். எதுக்கு? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் இட்ஸ் நாலேஜ், அதனுடைய அதற்குரிய அறிவில்லாத ஞானமற்ற நிலையும் on its energies in the embodied soul. நம்ம பல தடவை சொன்னா ஈயம் வந்தா இன்னுன்னு வருது. அந்த சோல் வந்து பரமாத்மா, பரமாத்மா குடியிருக்கும் அந்த உடலில் அங்க இருக்கிற அந்த ஆற்றலும் அந்த ஞானமும் இருக்குல்ல, அதுக்குரிய மன ஒருமைப்பாடு இல்லாமல் ஒரு குழப்ப நிலையிலேயே அது இருக்கு. ஏன்னா அந்த பியூரிட்டி இல்லை நம்ம. சரிங்களா? இப்போ டைம் ஆயிடுச்சு, பெரிய சென்டென்ஸ் ஆகும். ஸோ நாளைக்கு நம்ம பார்த்துருவோம். இது தொடர்ந்து படிச்சாதான் அந்த தெளிவு நமக்கு பிறக்கும். அப்போ நமக்கு மன ஒருமைப்பாடு கண்டிப்பாக வரும். 3 வகையான மன ஒருமைப்பாடெல்லாம் இருக்கும். வில்லுல இருக்கும், விளைவுல ஒரு மன ஒருமைப்பாடு, எண்ணங்களில் ஒரு மன ஒருமைப்பாடு, அப்புறம் ஒரு நிலையில ஒருத்தர் பயந்துட்டு இருக்கான்னா அவன் வந்து தைரியத்துல வந்து கான்சென்ட்ரேட் பண்ணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்னும் வரப்போகுது. அதனால தயவு செய்து வரும் அந்த பயில்கள் இருக்கும் போதெல்லாம் தவறாமல் வாருங்கள். வர முடியாத சூழல் இருந்தால் அந்த ஒளிப்பதிவாக கேளுங்கள். அரவிந்திற்கு நன்றி, வணக்கம். அனைவருக்கும்